ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கருவேப்பிலை தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா சாதம் எத்து பதமாக வடித்து சாதத்து மேலே 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த தொக்கை சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் இந்த தொக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். சாதம், கருவேப்பிலை சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் தனியா, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி, ஓடு நாரெல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணிவிடுங்க. மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பூண்டு 1 பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் 5 மிளகாய் எடுத்துருக்கேன், வர மிளகாய். இதுக்கு தகுந்த கல் உப்பு. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய். கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுது. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 கைப்பிடி வேர்க்கடலை, பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன் சத்து, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா சேர்ந்து வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற விழுதை அப்படி சேர்த்துடலாம். இது பாருங்கள், இங்கே பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். தீயை சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி. இது பாருங்கள், ஒரு விசில் வந்தால் போதும். கொஞ்சமாக வெல்லம் இதை அப்படியே கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குக்கர்லேருந்து சூப்பரான கருவேப்பிலை தொக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், சாதம், இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கருவேப்பிலை தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.